பாம்பும். ஒரு ஏரியில வந்து அந்த கரையில வந்து நாரை வந்து நின்றுட்டு இருந்துச்சான். ஏதாவது உணவு கிடைக்குமான்னு. அப்ப அங்க வந்து அந்த தண்ணீர் பாம்பு வந்து, என்ன நாரையே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்க அப்படின்னு அந்த தண்ணீர் பாம்பு கேட்டுச்சாங்க. நான் ஒன்னமா என்ன நாரை அப்படின்னு அந்த தண்ணீர் பாம்பு கேட்டுச்சான். அதுக்கு அந்த நாரை சொல்லிச்சு, நான் இறைக்காக தேடிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அந்த தண்ணீர் பாம்பு சொல்லிச்சு, நானா வந்தோமா உணவு சாப்பிட்டோமா அப்படியே போனமா தான் இருந்தேன் அப்படின்னு அந்த தண்ணீர் பாம்பு சொல்லிச்சான். நீ எப்பவுமே உன் பெருமையை பத்தி தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு அந்த நாரை சொல்லிச்சாமா. அப்ப வந்து அந்த பாம்பு வந்து ஒரு பெரிய முதல்ச்சி அந்த பெரிய ஒரு தவளையை பார்த்துச்சாமா. அப்ப அந்த தவளையை பார்த்துட்டு தண்ணிக்குள்ள வேகமா போய் அந்த தவளையை பிடிச்சிச்சான். ஆனா அந்த தவளை ரொம்ப பெருசா இருக்கனால பாம்பால முழுங்க முடியல. அந்த தவளையும் வெளியே வர முடியல. அப்புறம் வந்து அந்த ஒரு பையன் வந்து சொன்னா, ஏன் அந்த பாம்பு ஒண்ணு தவளையை விடல அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. ஆமா, அந்த பாம்பு ஒண்ணு தவளையை விடலன்னு அவன் கூட இருக்க பையன் சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு பையன் திடீர்னு பார்த்து ஒரு கல்லை எடுத்து தூக்கி போட்டானா. பாம்புக்கு வந்து அடிபட்டனால அது வந்து தவளையை டக்குன்னு விட்டுருச்சான். அப்புறம் வந்து அந்த தவளை அந்த நாரை வந்து யோசிச்சுச்சான், நம்மளே இனிமேல் அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு. அப்புறம் தான் அந்த தண்ணீர் பாம்பும் நினைச்சிட்டான், நம்ம இப்படி சொல்லிட்டோமே அதனால நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த தண்ணீர் பாம்பு நினைச்சிட்டான். இதோட குரல் வந்து அமிதாங்கு ஒழுங்கால் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும்.